நாங்க வந்துட்டோம்னு சொல்லு. இங்கிலாந்த வீழ்த்தி கெத்தா ஃபைனலுக்கு வந்துட்டோம்னு சொல்லு. இப்படி வந்து சொல்ற மாரி தான் இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து ரொம்ப அசால்ட்டா இங்கிலாந்த வந்து வின் பண்ணிட்டாங்கங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த மேட்ச்ல இங்கிலாந்து தான் டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணிட்டு நம்மள வந்து பேட்டிங் பண்ண சொல்லிட்டாங்க. சரி இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பேட்டிங்ல அதிரடி காட்டுவான்னு பார்த்தா, விராட் கோலி, ரிஷப் பண்ட் 2 பேருமே அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்கங்க. இத வந்து பார்த்தோனே நமக்கு வந்து ஷாக் ஆயிருச்சு. என்னய்யா 2 விக்கெட் வேகமாவே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதிர்ச்சியில இருந்தோம். ஆனா ரோஹித் சர்மாவும், சூரியகுமார் யாதவும் 2 விக்கெட் போனா என்னப்பா, நாங்க இருக்கோம். நாங்க எப்படி விளையாடுறோம்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்கங்க. அதுவும் ரோஹித் சர்மா வந்து இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே மனுஷன் விளாச ஆரம்பிச்சிட்டாரு. 6, 4ன்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளினாருங்க. சரி அப்படியே அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கன்டினியூ ஆக நினைக்கும்போது ஒரு கட்டத்துல ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரியகுமார் யாதவ் வந்து கொஞ்ச நேரம் நின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாருங்க. சரி இவர் இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே இந்த இன்னிங்ஸ கன்டின்யூ பண்ணா, இன்னும் ஒரு நல்ல ஸ்கோரே வந்துரும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்துல சூரியகுமார் யாதவும் அவுட் ஆயிட்டாரு. என்னப்பா இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்க. ஸ்கோர் ரொம்ப கம்மியாயிருமோ அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தோம். அப்பதாங்க ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா, அக்சர் பட்டேல்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன வந்து குடுத்தனால, இன்னைக்கு நம்ம 20 ஓவர் முடிவுல 171 ரன் வந்து எடுத்து அசத்திட்டோம். இந்த ஒரு ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன நெனச்சோம்னா, இந்த பிட்ச்ல 150 ரன் எடுத்தாலே அத சேஸ் பண்றது கஷ்டம். இப்படி இருக்கும்போது 171 ரன் வந்து எடுத்துட்டோம். இதெல்லாம் எப்படிப்பா இங்கிலாந்து வந்து சேஸ் பண்ண போறாங்கன்னு நெனச்சோம். இருந்தாலும் வந்து இங்கிலாந்து ஃபேன்ஸ்லாம் என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, "ஏய் எங்கள அவ்வளோ ஈஸியா எடை போட்டுறாதீங்க. போன T20 வேர்ல்டு கப்ல உங்ககிட்ட நாங்க யாருன்னு காமிச்சோம்ல, அது மாரி இன்னைக்கு மேட்ச்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்க போறோம்" அப்படின்னு தான் இங்கிலாந்து ரசிகர்கள் எல்லாருமே வந்து நெனச்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியா வந்து ஒரு முடிவோட தாங்க வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து இங்கிலாந்த வந்து கதற விடணும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பட்டைய கிளப்பிட்டாங்க. அதுவும் அக்சர் பட்டேல் இருக்காரே, வந்த மனுஷன் பட்லரோட விக்கெட்ட எடுத்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாருங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்தோட பேட்ஸ்மேன்னால எந்திரிக்கவே முடியல. மாத்தி மாத்தி அக்சர் பட்டேலே அடுத்து 2 விக்கெட்ட வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்மளோட குல்தீப் யாதவ் வந்து இருந்துட்டு அவரோட பங்குக்கு விக்கெட் எடுத்து இந்த மாரி அடுத்தடுத்து விக்கெட்ட வந்து எடுத்தனால, இன்னைக்கு மேட்ச்ல இங்கிலாந்து வந்து 103 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்கங்க. இதனால இந்த மேட்ச நம்ம இந்தியா ரொம்ப கம்ஃபர்டபுளா 68 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டோம். இப்ப இந்த மேட்ச வின் பண்ணது மூலமா நம்ம ரொம்ப அழகா வந்து ஃபைனலுக்கு வந்து முன்னேறிட்டோங்க. இப்ப இத வந்து பார்த்துட்டு தான் இந்திய ரசிகர்கள் எல்லாருமே இந்தியா வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பரவால்லப்பா போன T20 வேர்ல்டு கப்ல நம்மள இங்கிலாந்து வந்து எப்படி தோற்கடிச்சாங்க. ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியாம அவ்ளோ மோசமா வந்து தோத்தோம். ஆனா அந்த ஒரு விஷயத்துக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமா இப்ப ரொம்ப அழகா இங்கிலாந்த வந்து வீழ்த்திட்டோம்ல. இது போதுமையா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த அளவுக்கு இந்தியா வந்து மேட்ச் இவ்வளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்கோம்னா, இதுக்கு காரணம் நம்ம இந்தியாவோட பேட்டிங் தாங்க. ஏன்னா இந்த ஒரு பிட்ச கணிச்சு அதுக்கு தகுந்தாப்புல என்ன மாரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குடுக்கணுமோ, ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நல்ல அதிரடியா விளையாண்டு, அந்த மாரி ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து கரெக்ட்டான ஸ்கோர் எடுத்தனால தான் இந்த மேட்ச இவ்வளோ ஈஸியா வந்து வின் பண்ண முடிஞ்சுச்சு. பேட்டிங்ல கொஞ்சம் சொதப்பியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வந்து கஷ்டமா வந்து போயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.